உங்க வீட்டில் உங்க பெண் சந்தோஷமா உங்க கண்ணு முன்னாடி இப்போ விளையாண்டுட்டு நடமாடிட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க அப்படின்னா அது முற்றிலும் தப்புங்க. நம்ம பெண் உங்க பெண் பாதுகாப்பா இல்ல அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னடா லூசுத்தனமா வளரிட்டு இருக்க, என் குழந்தை என் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கா, என்னடா பாதுகாப்பா நினைச்சிட்டு இருக்க, என்ன மீறி அவனாச்சும் ஏதாச்சும் என் குழந்தை மீற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா நடந்திருக்கு. ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சென்னை பக்கத்தில் தாம்பரத்தில் வண்டலூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலம் அரங்கேறி இருக்கு. அதுவும் 16 வயது நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு அந்த குழந்தை அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நகையை எடுத்து கொண்டு போய் அடகு வச்சு அந்த ரூபாயை கொண்டு ஒருத்தங்க வீட்டில் கொடுக்க போயிருக்காங்க. அதுவும் சாதாரண ஒருத்தங்க வீட்டில். நீங்கள் ரொம்ப நம்பி இருப்பீங்க பாருங்க, இவங்க தான்டா நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக பெண் அனுப்ப தான் செய்வீங்க, யாரை வேணாலும் அனுப்ப தான் செய்வீங்க, நீங்களும் போக தான் செய்வீங்க. அப்படி நம்பி போன அந்த பெண் குழந்தைக்கு அந்த வீட்டில் யாரால ஒரு துன்பம் நடக்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்கும்போது தான் பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்குங்க. அந்த குழந்தைய பாதியா எப்படிலாம் வந்துட்டு துன்பம் எல்லாத்தையும் அந்த குழந்தை பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழுது அடம்பிடிச்சு எப்படியே வெளியே வரும்போது அங்கே ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக வந்துட்டு என்னடா இவ்வளோ கேவலமாவோட இருக்கும், யாரடா நம்புறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு மறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய மறைச்சி அந்த பொண்ணு திரும்ப தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் சரி ஆறுதல் சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு மருந்து போட்டு விடுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டில் என்ன கேவலமான விஷயம் அந்த குழந்தைக்கு நடந்துச்சோ அதை விட பல மடங்கு கேவலத்தை அந்த ஒருத்தி இருக்கா பாருங்க, அவள் பொண்ணுன்னு சொல்லி நான் பெண்களை வந்துட்டு கேவலப்படுத்த விரும்பலைங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜென்மம், மனுஷ ஜென்மம் தான் அந்த ஜென்மம். அந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட வந்துட்டு திரும்ப அகைன் கொடுத்துருக்கா. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை கடைசி வந்துட்டு ரோட்டில் நடமாடி வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எந்த நடக்கக்கூடாதுங்க. நடந்ததுக்கப்புறம் அப்போ எப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அது நியூஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு விசாரிக்கும் போது அந்த தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படி வாக்கு மூலமாக சொல்கிறாங்க. அந்த சொன்ன வார்த்தைகளை கேட்டு போலீஸ்காரங்களாம் அப்படி நடுநடுங்கி போயிட்டாங்க. என்னமா சொல்கிற உனக்கு அதுவும் இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு போலீஸ்காரங்க நடுநடுங்கி போயிருந்துருக்காங்க. அந்த பொண்ணை உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அந்த பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் நினச்சிருந்தா என்ன மாச்சிருக்குதான், இல்லை வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் சொல்லாமல் போயிருந்துருக்கலாம். நான் அங்கே வந்து என் இமேஜ் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் எந்த பெண் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லிட்டு தான் கடைசி அந்த வாக்குமூலத்தை முடிச்சிருக்காங்க. அந்த ரீசனுக்காகவே நான் வந்துட்டு அடிச்சு சொல்றேங்க, எவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணிருக்கானா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மற்ற எந்த நியூஸ் சேனல் போட்ட மாதிரி எனக்கு தெரியல, பட் நான் சொல்றேன் அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, அந்த குழந்தை அந்த கொடுத்த வாக்குமூலம் என்னது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உண்மையாக நடக்கப்பட்ட எல்லா தப்புகளையும் தட்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் தட்டி கேட்கலாம், நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிடுங்க. தினமும் ஒரு உண்மையாக நடக்கப்பட்ட கிரைமை நம்ம தட்டி கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாங்க இது என்ன சம்பவம், எங்கே நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போயிடலாங்க. முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா அந்த பொண்ணு என்னதான் வந்து தைரியமாக வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருந்தாலும் நம்ம சொசைட்டி ஒரு கேவலமான கேடுகட்ட சொசைட்டி. அந்த பொண்ணு இமேஜ் அப்படி கேவலப்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் இங்கே என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அந்த பொண்ணுடைய வந்துட்டு இமேஜும் சரி அந்த பொண்ணுடைய பேரையும் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த சொசைட்டி மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அந்த ரீசன் தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஒரு 2 days முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை கிட்ட தாங்க, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்துக்கிட்ட வண்டலூர்னு ஒரு ஏரியா இருந்துட்டு இருக்குது. ஐ திங்க் அந்த இரும்புலியூர் T6 போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா, அதாவது வந்துட்டு என்னன்னா மச்சான் நீ எப்போவுமே என் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பேன், நீ வந்துட்டு இதை பொண்ணு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, டேய் நம்ம 2 பேர் தாண்டி எப்போவுமே நம்ம வந்துட்டு எங்கனாலும் ஜாலியாக சுற்றுவோம், மூவி போவோம், சினிமா போவோம், பார்க் போவோம், எல்லா இடமே வந்துட்டு அவ்வளோ தூரம் ஒன்றா ஒட்டி கொலாவிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நெருங்கிய நண்பர்கள் தான் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஃபேமிலியும் அந்த பெண்ணை பாதிப்புக்கு உள்ளாக்கின அந்த பெண்ணுடைய ஃபேமிலிங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட 16 வயசு பெண் குழந்தை அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன எக்ஸாம்னா அவங்க வந்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என்ன அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இவங்க எங்கே போகணும்னா அவங்க இருக்கிறதா இப்போ வண்டலூர் கிட்ட இங்கே இருந்து அவங்க ராயப்பேட்டை வர போகணும். ஸோ காலையில் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வந்துட்டு கிளம்பி ராயப்பேட்டைக்கு எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க. அப்படி போனதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் மட்டும் தனியாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸாம் எழுத போயிருக்காங்க பாருங்க, அவங்க இன்டர்வல் பிரேக் ஏதோ ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க போல, அதில் வந்துட்டு வெளியே வந்து ஃபோனை பார்க்கும்போது ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா மிஸ்ட் கால் வந்திருக்கு, நிறைய மிஸ்ட் கால்.
யாருன்னு பார்த்தா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் பாருங்க, ரொம்ப நெருங்கி இந்த பொண்ணுடைய நெருங்கிய ஒரு தோழி ஒரு பொண்ணு இருந்துட்டு இருப்பா. அவாகிட்ட இருந்து வந்து கால் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம மட்டும் அது இத்தனை கால் வந்திருக்கும் போது பயந்து போய் ஒருவேளை வீட்டில் ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நம்ம ரிட்டன் ஃபோன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா அந்த சின்ன கிடைச்ச ஒரு கேப்பில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொண்ணு அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்காங்க அவங்க நெருங்கிய தோழிக்கு. ஆக்சுவலி அந்த தோழிக்கு பேர் என்ன அப்படின்னா சந்தியா அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தியா அப்படிங்கிற பொண்ணுக்கு அப்பா அம்மா 2 பேருமே அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த அப்பாவுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு சங்கர் அப்படிங்கிறவங்க, அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கற்பகம் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஃபேமிலிங்க. இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்னாச்சு எதுக்கு இத்தனை கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சந்தியா அப்படிங்கிற பொண்ணு ஃபோனில் இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பேர் வந்துட்டு நான் அர்ஜென்ட் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்துட்டு உத்தரப்பிரதேசம் ஃபேமிலி இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா, பல வருஷமாக இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க போல. ஸோ யார்கிட்ட போய் நான் சென்னையில் போய் பணம் கேட்கறது தெரியல, பார்த்துக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக பெரிய பணம் தேவைப்படுது, எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கூடி நான் கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த சந்தியா அப்படிங்கிற பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இங்கே பேர் நான் கேட்டாலும் கொடுக்கறது என்கிட்ட பணம் இல்லை, அப்படி பணம் இருந்தால் கூட இப்போ நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், ஸோ எனக்கு என்ன பணம் தெரியல, கொஞ்சம் டைம் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி குடுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு இவங்களாவே கால் பண்ணியிருக்காங்க. யார் பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா இருக்காங்க அப்புறம் அவங்களே கால் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய நெருங்கிய தோழி இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது வந்துட்டு ஹெல்ப் பண்ணலன்னா அது என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரீசன் அவங்க மண்டைக்குள்ள ஓடி இருக்க போல. அந்த ரீசனுக்காக அந்த அம்மா வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படி கால் பண்ணதும் சந்தியா எடுத்ததுக்கப்புறம் என்னன்னா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா, ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக என் பொண்ணுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், அந்த நகை இருக்கும், பட் நீ வந்துட்டு பார்த்துக்கோ, நீ வந்துட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு உன்னை நம்பி தான் நான் கொடுக்குறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு பார்த்துக்கோ, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்ருக்கேன், அவள் திருமணத்துக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட சந்தியா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, சந்தியா வந்துட்டு சரி நீங்கள் எனக்கு கொடுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு மாதத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் திரும்ப கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி என்ன சந்தியா சொன்ன ஒரே காரணத்துக்காக சரி நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு போங்க, அங்கே என் பொண்ணை வந்துட்டு நான் நகையை கொண்டு வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் நகையை அடகு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என் பொண்ணை வீட்டில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால இதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வீட்டும் கூட்டிட்டு தான் போயிருந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்றதுல வந்துட்டு இவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அம்மாவுக்கு வந்துட்டு மைண்டில் எந்த ஒரு விஷயமும் தப்பாக தோணல அந்த டைமில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அம்மா, அவங்க தன்னுடைய பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு வீட்டில் இருக்க ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இங்கே பாருமா சந்தியா ஆண்டி வருவாங்க, நீ என்ன பண்ணு வீட்டில் பீரோவில் தவிர லாக்கரில் வந்துட்டு இந்த செயின் இருக்கும், அந்த செயினை அப்படியே எடுத்து கொண்டு போனால் நம்ம வீட்டுக்கு கீழே தான் வந்துட்டு நகை அடை வைக்கிற கடை இருக்குது, அந்த கடையில் போய்ட்டு நீ வந்துட்டு சந்தியாக்கா வருவாங்க, வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண சேர்ந்து அடகு வச்சுட்டு ஒரு அமௌண்ட் வரும், அதை நீ வந்துட்டு என்ன பண்ண சந்தியாக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி வீட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்துட்டு இந்த அம்மா ஃபோன் காலில் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு என்னன்னா சந்தியாக்காவை நல்லாவே தெரியும், ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக அவங்க கூட விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த பொண்ணு சந்தியாக்கா வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் தான் அவங்க வந்துட்டு என்ன நகை எடுத்து கீழே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்தியா அப்படிங்கிற அந்த பொண்ணு வரதுக்காக. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்தியா அப்படிங்கிற பொண்ணு காரில் தான் வராங்க. வந்தது என்னாதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு எந்த கடை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு கடையில் போய்ட்டு நகையை அடை வைக்க கொடுக்குறாங்க. அவர் என்ன கொடுக்குறாரு, ஒரு 30,000 பணம் கொடுக்குறாரு அந்த நகைக்குங்க. இப்போ ரசீது எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, சரி போயிட்டு வாங்க நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சந்தியா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வீட்டில் தனியாக தானே இருந்துட்டு இருக்க, அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நான் வீட்டில் ஜாலியாக தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன், வா நம்ம வந்துட்டு வீட்டில் போய் மூவி பார்க்கலாம், இல்லை வந்துட்டு சாப்பிடலாம், நான் சமைச்சிருக்கேன், நீ பிரியாணி பண்ணியிருக்கேன், வா சாப்பிடலாம் அப்படி மாதிரி ஏதோ ஒரு டைலாக்கை விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு சின்ன கைக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த சின்ன பாருங்க அந்த குழந்தைய அம்மாவுக்கும் கால் பண்ணி நான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போகிறேன், தனியாக தானே வீட்டில் இருந்துட்டு இருப்பா, சாயந்தரம் நீ வரும்போது நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுது, இல்லை நீ எங்கள் வீட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நம்ம வந்துட்டு சந்தியா ஆண்டி சந்தியாக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹாலில் அந்த சின்ன அங்கே பாருங்க ஹாலில் நீ உட்காந்து டிவி பார்த்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி கொடுத்துட்டு அந்த சந்தியாங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாத்ரூம்குள்ளே போயிருக்காங்க. இப்போ சந்தியா அவங்க குளிக்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா சங்கர்னு சொல்லப்படக்கூடிய சந்தியாவுடைய அப்பா இருக்கிறாருங்க. அவருக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும் போல, 55 வயசாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ சந்தியாமா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணை வந்துட்டு ரொம்ப பாசமாக சந்தியாமா எங்கே இருக்க சீக்கிரம் வாமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த பொண்ணு ஹாலில் இருந்துட்டு இருக்கு, அந்த சந்தியாங்கிறவங்க குளிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த சந்தியாவுக்கு காது கேட்கல. ஸோ அதனால் என்ன ஆகுது, இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சின்ன பொண்ணு நேராக அந்த பெட்ரூம் கதவை திறந்துட்டு சொல்லுங்க சங்கர் தாத்தா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் அங்கிளும் அங்கே ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்னாச்சு அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, குளிக்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சங்கர் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட இந்த பாப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவள் குளிக்கப்பட்டாலும் சரி பரவாயில்ல எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்மா கொஞ்சம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த குழந்தையும் நம்பி அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போகிறாங்களங்க, அவர் கிட்ட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழகிருக்காங்க, நல்லதாக பழகிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தை இவங்க கூப்பிட்றாங்களா அங்கிள் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிருக்கிறாங்க. போனதுமே ஒரு நிமிஷம் இதில் உட்காரமா வந்துருதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்துட்டு அந்த மெயின் டோருக்கு வந்து மெயின் டோரை லாக் பண்ணுறாரு. அந்த பெட்ரூம் டோர் இருக்கு பாருங்க, அந்த டோரை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணதுமே இப்போ இந்த பொண்ணு கேட்குறாங்க என்னாச்சு அங்கிள் ஏன் டோரை லாக் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு சின்ன வேலை இருக்குது, அது திறந்துட்டு பண்ணால் கரெக்டாக இருக்காது, அதான் நான் லாக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வா பக்கத்தில் உட்காரு அங்கிள் பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் கூப்பிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அப்பயுமே நம்பி தாங்க போயிருந்திருக்காங்க. அதாவது வந்துட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் நம்பியிருக்காங்க அவரை, அதுதான் மேட்ரு. நம்பிக்கை துரோகம், அதாவது தப்பு வேற துரோகம் வேற இருக்கு பாருங்க. அந்த துரோகத்தை அதுவும் நம்பிக்கை துரோகத்தெலாம் வந்துட்டு சொல்ல முடியாத வார்த்தைங்க, அந்த அளவுக்கு குட்டுருங்க. அந்த பொண்ணு சொன்னாங்க சொல்லிட்டு கிட்ட போய் உட்காந்துருக்குது. கிட்ட போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கிழவன் என்னென்ன வேலைகளை பண்ண முடியுமோ அவ்வளோ வேலைகளை அந்த பொண்ணை அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டச் தொடுறதுல ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தொடுறது தப்பாக தெரியுது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போதே எங்கே கிளம்புற அதெல்லாம் போகாத ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு நான் இப்போ சொன்னால் நல்லா இருக்காதுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கே புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லி அழுத ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா என்னை விட்டுருங்க அங்கிள் எனக்கு வந்துட்டு என்னை விட்டுருங்க அங்கிள் எனக்கு வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுறாங்க. அந்த கிழமை வந்துட்டு அடங்குற மாதிரி தெரியல அந்த சங்கர் அப்படிங்கிறவருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கிழமை இருக்கான் பாருங்க, அவன் பிடிச்சி அந்த சங்கரை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுட்டு எப்படியோ டோரை திறந்து சந்தியாக்கா 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 அப்படி மாதிரி சொல்லி கத்திட்டு அந்த பாத்ரூம் டோர் இருக்கு பாருங்க அதை போட்டு டம்பு 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 டம்னு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தா இப்போ பின்னாடி இவர் ஓடி வந்துட்டாருங்க. தரதரன்னு இழுத்து ரூமுக்குள்ள கொண்டு இங்கே பாரு இங்கே நடந்த விஷயங்கள் எதையாச்சும் யார்கிட்டயாச்சும் சொன்ன நடக்கிறதே வர பார்த்துங்க அப்படி மாதிரி இவர் மிரட்டிட்டு திரும்பி அந்த பொண்ணு கூட அந்த மாதிரி விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனே தெரியல, திரும்பி எப்படியே கடிச்சிட்டோ ஏதோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு திரும்ப வெளியே வரும்போது என்னாச்சு ஏன் பாப்பா கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னன்னா அந்த சந்தியாங்கிற பொண்ணு வெளியே வராங்க. ஆனால் இவர் வெளியே வரல, இவர் ரூம்குள்ளே இருந்துக்கிட்டாருங்க. ரூம் கதவை சாதிட்டாரு. அந்த அப்பா சங்கருங்கிற அப்பான்னு சொல்லி அப்பாவுடைய அந்த விஷயத்தை நான் கெடுக்க வரும்போது சங்கருங்கிற ஒரு கேவலமான ஜென்மம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருந்துக்கிட்டாரு. இப்போ குளிச்சுட்டு தலையை தூத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் சந்தியாங்கிறவங்க பாத்ரூம்லேருந்து வெளியே வராங்க. வந்தவங்க கிட்ட இந்த பொண்ணு அழுதுகிட்டு அக்கா அக்கா என்ன இந்த மாதிரி ஆயிட்டுக்கு அக்கா அந்த மாதிரி ஆகிட்டு அந்த பொண்ணால் சொல்ல முடியல. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும்போது ஈவன் அந்த பொண்ணுக்கு இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கொடுமையான விஷயம். மூச்சு அக்கா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கக்கா, அக்கா சங்கர் அங்கிள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்களை சொல்லி சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கா. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா இங்கே பாரு கொஞ்சம் காம் டவுனர் சந்தியா சொல்கிறாங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு பொறுமையாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வேற நல்லவ மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தியா வந்துட்டு இந்த தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி தண்ணி தான் வேற கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னது இந்த பொண்ணுகிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் சந்தியா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தேன், உங்களை அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் அவங்க இந்த மாதிரி என்கிட்ட உங்களுக்கு கூட தெரியலக்கா ஒரு பொண்ணுக்கு அது எந்த லெவலில் வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியுமே வந்துட்டு இவங்க என்ன இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நடந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் நியாயப்படி அந்த சந்தியா அப்படிங்கிற பொண்ணு என்னங்க பண்ணியிருந்துருக்கணும், பொண்ணுக்கு தான் அப்பா இத்தனை வயசு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கணும். இல்லை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கான் இல்லையா. ஆனால் அந்த பொண்ணு பண்ண ஒரு சில விஷயங்களை கேட்டு இந்த பொண்ணை வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாரடா நம்புறது அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த பொண்ணு ஆளாயிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட இருந்து எல்லா கதையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி கத்தாத அழாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு நேராக போயிட்டு வீட்டுக்கு மெயின் டோர் இருக்கும் பாருங்க அதில் போட வேண்டிய எல்லா லாக்கு தாழ்பாலையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு கேட்குறாங்க அக்கா நீங்கள் ஏங்க எல்லா டோருமே லாக் பண்ணுறீங்க, நான் கிளம்புறேங்க்கா நீங்கள் வீட்டுக்கு போகிறேங்க்கா நான் எங்கள் அம்மாவுக்கு பேசணுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க டேபிளில் தாங்க அந்த பொண்ணுடைய ஃபோன் இருந்திருக்குது. அந்த ஃபோன் எடுக்க போயிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டால் ஃபோன் எடுத்துட்டு நேராக வந்துட்டு அடுத்து இன்னொரு ரூம் இருக்குதுங்க, அந்த ரூமில் போய் கதவை சேர்த்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணி ஏதோ ஒரு மேட்டர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு என் கூட தான் இருக்கா, நீ எதுவும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை ஏதோ ஃபோன் பேசிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஃபோனை அந்த பொண்ணு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ இந்த சின்ன பாருங்க நீங்கள் இந்த பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு இன்னொரு ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பாரு உனக்கு என்ன பண்ணார் அப்படி நீங்கள் அவுத்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இப்போ அவுத்து காட்ட போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இங்கே பாரு என்ன இப்படி பண்ணாங்களாம், ஸோ இந்த மாதிரி பண்ணாங்களா, அதான் அந்த பொண்ணுடைய அந்த வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா. இப்போ நானும் தான் பண்ண தான் செய்கிறேன், என்ன செத்தா போயிட்டேன் எப்படி செத்தா போயிட்டேன்
ஒன்றும் செய்யலை தானே, எதுக்கு போட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்க, எதுக்கு போட்டு கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சந்தியா அவங்க அப்பா கொடுத்ததை விட பார்த்தீங்க வந்துட்டு பல மடங்கு அந்த குழந்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு மனநிலை யோசிச்சு பாருங்க. நம்பி வீட்டுக்கு வந்தாங்க, சந்தோஷமாக இருக்கலாம், டிவி பார்க்கலாம், அக்கா கூட வந்துட்டு ஜாலியாக இருந்து சாப்பிடலாம் நம்பி வந்தாங்க. வந்த இடத்துல அவன் அப்பா, அதாவது சந்தியாவுடைய அப்பா சங்கர், அவன் மிருக மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். சரி அக்கா கிட்ட சொன்னால் ஏதாச்சும் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அக்கா அதோட மோசமாக கேவலமாக நடந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த அக்கா கூட ரூம்குள்ளே போனது முக்கியமான ஒரு ரீசனே, அக்கா வந்துட்டு என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்கானா, வா நான் மருந்து போட்டுருந்தேன், ஏதாச்சும் ஆயிருக்கா நான் பார்க்கணும், அடிபட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி தான் இழுத்துருக்காங்க. அப்போவே அந்த பொண்ணு நான் வரலக்கான இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு கரகரன் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியாம உட்காந்து ஏங்கி அழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட போன என்ன விடுங்க, எங்கள் அம்மா கால் பண்ணி தாங்க நான் பேசுகிறேன், என் ஃபோனை கொடுங்க. இதைத்தான் திரும்ப அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு கத்தி அழுறதை பார்த்துட்டு அவங்க ஐயா அங்கேருந்து ஓடி வரான், சங்கர் ஓடி வரான். மரியாதை தான் கிடையாதுங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்னத்துங்க மரியாதை கொடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு, சொன்ன கேட்க மாட்டாள், கத்தனை கேட்க மாட்டாள், போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி என்னங்க பாரு, நீ கத்திக்கிட்டு இருந்தனா சேரை தூக்கி மண்டையில் போட்டு மண்டையை உடச்சிரும் போதுக்கு அப்புறம் ஒன்று கொன்னே போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி என்ன மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணு என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே குடிஞ்சு ரொம்ப பயத்துனாங்க. எப்படி இருக்கும் அந்த பொண்ணு யோசிச்சு பாருங்க பயத்தில். இப்போ சந்தியா வந்துட்டு அவங்க அப்பா ஏதோ நல்லது மாதிரி வந்துட்டு இங்கே தள்ளி போங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சந்தியா சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்படி சொல்லும்போது இங்கே பாரு, எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, தூக்கி போட்டு அவர் இப்போ நான் விட்டானா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சேரை தூக்கி போட்டு மட்டும் கையில் என்ன கிடைக்கும் ஒன்று தூக்கி போட்டு ஒன்று கொண்டு வர பார்த்துக்கோ, அப்புறம் வந்துட்டு யாருக்கும் எதுவும் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, இங்கே நடந்த விஷயம் எதுவுமே வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சு அப்படின்னா முதல்ல ஒன்றை தான் கேவலமாக சொல்லுவாங்க பார்த்துக்கோ. இங்கே பாரு இந்த மாதிரி வயசானவர் கூட போய் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒன்றை தான் கேவலமாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரிக்கா நான் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் விடாமல் இங்கே பாரு என்கிட்ட இந்த மாதிரி நடிப்புலாம் பண்ணாத, நீ எப்படியோ நீ சொல்லிட்டா அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு நிறைய ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குது, நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன், எனக்கு நிறைய விஷயம் கம்ப்யூட்டரில் தெரியும் பார்த்துக்கோ. உன் ஃபோட்டோ, உங்கள் அம்மா ஃபோட்டோ, உங்கள் அப்பா ஃபோட்டோ, உனக்கு வேறு யாரும் ஃபேமிலியில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவ்வளோ பேர் ஃபோட்டோவையும் வந்துட்டு தப்பாக மாஸ்க் பண்ணி இந்த வந்துட்டு ஃபுல்லாக சோசியல் மீடியா ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக போட்டு விட்ருவேன், அப்புறம் குடும்பம் மானமே நாரி பேரும் பார்த்துக்கோ. அந்த மாதிரி என்ன கேவலமான வார்த்தைகளை சொல்லி வந்துட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா அங்கே பாருங்க இங்கே நடந்து நான் இங்கே வரவே இல்லைக்கா, என்ன விட்டுருங்கக்கா, நான் வந்துட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பயத்தில் வந்துட்டு ரொம்ப ஏங்கி அழுதுனால எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஈவிறக்கம், எனக்கு தெரிஞ்சு ஈவிறக்கெல்லாம் வந்திருக்காதுங்க. அந்த பொண்ணை வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்னா இன்னும் கன்ஃபார்மாக வந்துட்டு போலீஸ்காரங்க விசாரணை நடத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டமில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பயந்து போய் இந்த பொண்ணை கொலை பண்ணாமல் விட்டுட்டு நீ பத்திரமா போமா, நாங்கள் எதுவும் இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு வழி அனுப்பிச்சு விட்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை அழுதுகிட்டே ஃபோனை கையில் வாங்கிட்டே பார்த்துட்டு வந்துட்டு அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோட்டில் நடந்து வரும்போது தான் அந்த பொண்ணு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இவ்வளோ நம்பி போன 2 பேர் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டாங்களே, என்னடா பண்ணுறது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி வாழ போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அந்த பொண்ணு அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துட்டாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் கடையில் போய்ட்டு தன்னுடைய அம்மா வந்துட்டு மாத்திரை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரோட்லேயே அந்த போகிற வழியே ஜூஸ் கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கடையிலேருந்து தண்ணியை வாங்கி மொத்த மாத்திரையும் பைக்கில் போட்டாங்க. அப்படி போட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்தே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் இவ்வளோ மாத்திரையை மொத்தமாக போட்டதுனால என்ன ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு அந்த உடம்புல வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு பாருங்க. ஸோ இந்த விஷயங்கள்னால ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ரோட்டில் மயக்க போட்டு வந்திருக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணதுக்கப்புறம் நேராக வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மருத்துவர்கள்லாம் அந்த பொண்ணை விசாரிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க அந்த பொண்ணுடைய அம்மா எல்லாருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு என்னாச்சுமா, ஏன் இந்த மாதிரி வந்து மாத்திரை சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஈவன் நான் கூட உங்கள்கிட்ட கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறத ஒன்று விடாமல், உண்மையில ஹேட்ஸ் ஆஃப்ங்க, ஒன்று விடாமல் அந்த பொண்ணு எல்லாத்தையும் நடந்த விஷயங்களை ஃபுல்லாக தைரியமாக அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த போலீஸ்காரங்கிட்ட T6 அந்த சரௌண்டிங் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இரும்புலியூர்கிட்ட. இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கின மறு நிமிஷமே இங்கே ஹேட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்க. ஏன்னா போலீஸ்காரங்க அடுத்த நிமிஷமே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 குற்றவாளி அந்த கேடு கட்ட ஜென்மங்களையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்கி போட்டு 2 பேரையும் உள்ளே போட்டிருக்காங்க. உண்மையில நான் சொல்கிறேன், இந்த இடத்துல போலீஸ்காரங்களையும் சரி அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சரிங்க பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த எடுத்த முடிவு தப்பு. இந்த முடிவு யாரும் எடுக்காதீங்க சீரியஸா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு பொய் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க பாருங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு வெளியே வந்தாங்க பாருங்க, அது குட்டு. நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக போய் சொல்லிருச்சு அப்படின்னா அங்கேயே அந்த வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க இவங்க 2 பேரும். அப்புறம் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்துட்டு எங்கேயாச்சும் கூறு எங்கேயாச்சும் கொண்டு புதைச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த வீட்டில் வச்சு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொய் சொன்னது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஆனால்
வர வழியில் அந்த மாதிரி மைண்ட் ஏதோ குழம்பி போய் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டாங்க பாருங்கள், இது வந்துட்டு தவறான விஷயங்க. அந்த விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து எப்படி தப்பிக்கலான்னு மட்டும் பாருங்கள். தப்பிச்சு வெளியே வரதுக்கு என்ன போய் வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படி சும்மா விட்டுறாதீங்க, நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம ஒரு போலீஸுங்க. அப்படி உங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஹையர் அஃபிஷியல்ட்டு போங்க. அப்படி உங்களுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்னன்னா, இப்போ கூட நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எனக்கு எங்கே ப்ரோ வேலை கிடைக்குது, அதாவது ஒரு சில பேர் கிடைக்குது, ஒரு சில பேர் கிடைக்கலங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்காது, அவங்க செல்வாக்கில் இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பணக்காரனாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் வருது அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹையர் அஃபிஷியல்ட்டி போயிருங்க. இந்த சம்பவத்தில் இருந்து உங்களுக்கு என்ன தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, யாரையும் நம்பாதீங்க. முதல் பாயிண்ட், யாரையும் நம்பாதீங்க. யாரையும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு மட்டும் நான் சொல்ல வரலைங்க. நம்மளுடைய பழைய கிரைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவே அதில் அம்மாவே வந்துட்டு இருப்பான். கொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா அழுவார் துடி துடிச்சு, என் பிள்ளை ஏண்டி கொன்ன, நான் இவ்வளோ பாசமாக இருந்தேன், என் பிள்ளை ஏண்டி கொன்ன சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அந்த இறந்து போனதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பார். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம இங்கே யாரையுமே நம்பக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒருத்தங்க மேலே பாசமாக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை முக்கியம் அப்படின்னா எப்போவுமே கண்காணிப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வீட்டு விட்டு வெளியே போனால் தெருவில் பிரச்சனை, தெரு விட்டு வெளியே போனால் ரோட்டில் பிரச்சனை, ரோட்டை விட்டு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் பிரச்சனை, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனால் காலேஜில் பிரச்சனை, காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு வேலைக்கு போனால் வேலை நடக்கிற இடத்துல பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு வச்சா லவ் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கருமாறு வீட்லையும் பிரச்சனை. ஸோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இங்கே பெண் மட்டும் இல்லைங்க, ஆண் குழந்தை பாதுகாப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இப்போ ஏற்பட்டு இருக்கு. அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. தினம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரைம் அதிகமாகிட்டே இருக்குது. திரும்ப நீங்கள் கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ ஏன் ப்ரோ டெய்லி இந்த மாதிரி கேவலமான கிரைம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. கேவலம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கேவலம் சொல்லிட்டு யாருமே பார்க்காம அப்படியே வந்துட்டு தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா அந்த கேவலத்தை யார் சுத்தம் பண்ணுறதுங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடையாக இருக்குச்சு, அசிங்கமாக இருக்குது சொல்லிட்டு அந்த ஏரியா பக்கமே நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா கடைசி அந்த சாக்கடையிலேருந்து கொசு வந்து அந்த கொசு வந்துட்டு திரும்ப உங்களை கடிச்சு அடுத்து உங்களுக்கு மலேரியா, டெங்கு அந்த மாதிரி வந்து நம்ம செத்து போயிடுவோம். அதுக்கு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இறங்கி அந்த சாக்கடையை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ஷனை போட்டுட்டு சாக்கடையை ஃபுல்லாக இறங்கி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சாக்கடை க்ளீன் ஆயிரும், சுத்தமான தண்ணி போகும்போது கொசு வராது, எதுவும் வராது, நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னை அப்படி வேணால் நினச்சிக்கோங்க. நான் வந்துட்டு அசிங்கத்தை க்ளீன் பண்ணுற ஒரு மனுஷன் கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. கேவலம்னா நான் தட்டி கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண ஃபேமிலி ஜாயின் பண்ணிருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான கிரைம் ஷோ நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.